अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहू व नुसल्ली अला रसूलिल करीम। अम्मा बाद, அல்லாஹ் நம்மை முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்தானே. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் படைக்கச் செய்தானே. அந்த எல்லா புகழும் அந்த அல்லாஹ்வுக்கு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் சஹாபாக்களும் ஒரு தெரு வழியாக சென்றார்கள். அப்போது பெரிய வீடை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். இது யார் வீடு என்று கேட்டார்கள். சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இது அந்த அன்சாரி சஹாபி வீடு என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவும் சொல்லாமல் மௌனமாக அங்கிருந்து சென்று விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபைக்கு வந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதில் விழுகவில்லை என்று நினைத்தார்கள். எண்ணிக்கொண்டு மீண்டும் சலாம் சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறவில்லை. முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது வருத்தம் பட்டிருக்கிறார்களோ என்று நினைத்தார்கள். அங்கிருந்த சஹாபாக்களிடம் கேட்டார்கள். சஹாபாக்கள் விஷயத்தை சொன்னார்கள். ஒரு முறை உங்கள் தெருவின் பக்கமாக சென்றோம். போது உங்கள் வீடை பார்த்து பெரியர் யாருடைய வீடு என்று கேட்டார்கள். தாங்கள் சொன்னோம், உங்கள் வீடு என்றோம். அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் பேசவில்லை. மௌனமாக அங்கிருந்து கடந்து விட்டார்கள். அதை கேட்ட அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரி சஹாபி, அங்கிருந்து சென்று அந்த வீட்டை தரமட்டமாக ஆக்கிவிட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு தடவை அந்த தெருவின் பக்கமாக சென்றார்கள். அப்போது இங்கிருந்த வீடு எங்கே என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், தாங்கள் ஒரு நாள் அன்சாரி சஹாபி சபைக்கு வந்தபோது சலாம் 2 முறை சொன்னார்கள். அதற்கு பதில் கூறவில்லை. உங்கள் மனது வருத்தப்பட்டிருந்தது. அதை பார்த்த இந்த வீடுதான் என்று அந்த வீடை தரமட்டமாக ஆக்கிவிட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தேவை அளவு பெரிய கட்டடம் மேல் கட்டுவது வேதனைக்குரியது. அன்பர்களே, இதிலிருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுன்னா, சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்திருந்தார்கள். அவர்கள் மனது கஷ்டப்பட்டால் அது எனக்கு தேவையில்லை என்று வீடை தரமட்டமாக ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ் சஹாபாக்கள் போல வாழ தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.